எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம் 2வது மாதம் மேச ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆகிய தருணத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமான பலனை இந்த பிரபஞ்சம் தருமா அல்லது பாதகமான பலனை இந்த பிரபஞ்சம் தருமா? கன்னிராசியாதிபதி புதன் கன்னிராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக கன்னிராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, ஏன் சித்திர நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம். புதனாதித்ய யோகம் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 7 கிரகங்களுடைய பார்வை கன்னிராசி மேலே படக்கூடிய அருமையான தருணம். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால புதனாதித்ய யோகம்னு சொன்னனுங்க. கன்னிராசி மேலே அந்த பார்வைப்படுது. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறனுங்க அல்லது அயல்நாட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க, அரசாங்கமாக இருந்தாலும் சரிங்க, அயல்நாடாக இருந்தாலும் சரிங்க, இந்த தருணமானது வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அருமையான தருணம். அதுபோக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். அசுர குருன்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். தனஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடம் இருக்குதுங்க. இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டா இருக்கணும் எதுக்குடா இருக்கணுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இந்த நேரத்தில் 100% பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரும். ஆதாரம் என்ன? தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் திருமணஸ்தானன்னு சொல்லக்கூடிய தனகாரகனுடைய ஆதிக்கத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். யாருடைய சாரத்திலிருந்து? சனி பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 9வது பாவகத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதி சாரம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். குருவுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுடைய பார்வை கன்னிராசி மேலே படுறதுனால மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் உங்களுக்கு வரணும்னா என் கணக்கு பிரகாரம் 30 வருஷம் ஆகும். 30 வருஷத்துக்கு அங்கிட்டு யார் இருக்காங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யார் மூச்சு யார் கையிலையும் இல்லை. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே மிக முக்கியமான தருணமாக வரக்கூடியது வர ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை ஒரு விதமான மாற்றம் கொடுக்கும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த 2 தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க.
படிச்சிருக்கிறேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. பொதுவாக விட்டு கொடுக்க மனப்பான்மை, பொறுத்து போகக்கூடிய மனப்பான்மை மற்றவங்களை காட்டிலையும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களா, சந்தோஷம், விடுங்க, பார்த்துக்கிடலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்டதாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்க தம்பியாக இருந்தால் அண்ணனையும் பார்ப்பார், அக்காவையும் பார்ப்பார், தங்கையும் பார்த்துக்குவார். அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர் தான் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்காக ஒரு செயல் செய்கிறீங்களோ இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களுக்காக ஒரு செயல் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. கடந்த 4-5 வருட காலமாகவே ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். காய்க்கிற மரம் தானே கல்லடி போடும், காய்க்காத மரம் கல்லடி பட்டுடுமா? எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் சரிங்க, அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா வர ஏப்ரல் மாதம். முயற்சி பண்ணுங்க. முயற்சின்ற விதையை விதைத்தால் நிச்சயம் வளர்ச்சின்ற விருட்சம் நிச்சயமாக வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது ஒரு செயல் செய்கிறீங்கன்னா போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி, போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கவே வேண்டாம், நம்மளையே அடிச்சுட்டு போயிடும், சரியா, ஜம்முன்னு போயிடலாம். எதிர்நீச்சல், வர்ற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது தான் கஷ்டம். அந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது சாதகமான நேரம். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேனுங்க, அருமையான ஒரு தருணமாக இந்த ஏப்ரல் மாதம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். 10,000 ரூபாய்க்கு என்ன உழைப்பை நம்ம போடுறோமோ, என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதான் 1 லட்சம் ரூபாய்க்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதானுங்க 10 லட்சம் ரூபாய்க்கு. அப்போது எந்த நேரத்தில் எந்த செயல் செய்கிறன்றது தான் முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தகரிய ஸ்தானாதிபதி, 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10வது பாவகம், 10ல் செவ்வாய் பாவியாக இருக்கிறார். எப்பயுமே 3வது பாவகம் 7, 10லலாம் பாவி இருந்தால் உண்மையிலே நல்லது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு 10வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரம், சரி புனர்பூச நட்சத்திரம், புரட்டாதி இல்லை, புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது. செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 தேதிக்குள்ளார ஒரு சில நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது வேலை வாய்ப்புலையாக இருக்கட்டும், உடம்புல இருக்கிற நோயினுடைய விலகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கொடுக்காத பொண்ணு கொடுக்கறதா இருக்கட்டும், சரிங்களா, ஒரு லாட்ரி அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாசல் வாங்கிறதா இருக்கட்டும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய தருணம் நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏப்ரல் 1, 2, 3 தேதிக்குள்ளார நடக்க போகுது. 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 9வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு. 9வது பாவகத்தில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது சிறப்பான விஷயம். அப்போ நமக்கு பரணி நட்சத்திரத்தில் தானே மாதம் பிறக்க போகுது. 3ஆம் தேதி லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் ஒரே டிகிரியில் வந்துடுவார், ஒரே பாவகத்தில் வந்துடுவார். அப்போது குரு பகவானுக்கு நட்சத்திரம் மட்டும் சந்திரன் கொடுக்கல, சந்திரன் கூடவே சேர்ந்து சந்திரமங்கல யோகமாக வரப்போகக்கூடிய நேரம் நமக்கு சரியாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சாயந்தரம். அப்போ ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணியிலிருந்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி பகல் 3:30 மணிக்குள்ளாரே ரொம்ப ரொம்ப பிரமாதமான நேரமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த வேலைகள் அந்த தருணத்தில் நடக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு அவங்க செய்கிற அந்த வேலை செய்கிற நிறுவனத்தில் ஒரு உயர் பதவி உயர்வு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சுபஸ்தானாதிபதி இல்லைங்களா? இந்த தருணங்களில் வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னிராசி நண்பர்களுக்கு மிக அதிகமாகவே உண்டு. சார் நீங்கள் பாட்டில் சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? 4க்குடைய கிரகம் 11வது பாவகத்திலிருந்து 11வது 4க்குடைய கிரகம் 9வது பாவகத்திலிருந்து 11வது பாவகத்துக்கு அதிபதி நட்சத்திரம் வாங்கி உங்கள் ராசியை பார்க்கும் தருணம். இந்த 11வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிற இடத்துலையே இருப்பார். குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7லிருந்து உங்களுடைய ராசிக்கு பார்க்கறதுனால சுக்கிரன் தான் வாகனத்துக்கு அதிபதி, குரு பகவான் தான் வாகன ஸ்தானாதிபதி. அப்போ 2 பேர் உங்கள் ராசியை பார்க்குறாங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வாகன யோகம் ஏற்படக்கூடிய தருணமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கும். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 வீலர் வாங்குறதோ 4 வீலர் வாங்குறதோ அது உங்களுடைய சொந்த சௌகரியம். ஆனால் அதுக்கான நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டுமே தவிர யாராவது ஒருத்தர் மூலமாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்றதும் வளராமல் இருக்கிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். ஆனால் இந்த நேர காலங்கள் நிச்சயமாக நல்ல விதமாக இருக்குது, அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. 5வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் இருந்ததால் சில பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கும். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பலவிதமான தடைகள் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். உடலில் நோய் நொடிகள் இருந்துகிட்டு இருந்திருக்கும். 5, 6 சனி பகவான் திருக்கணித பிரகாரம் 7வது பாவகத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசிநாதனோட சேர்ந்து யாருடைய சாரம்? குரு பகவானுடைய சாரம். அப்போ திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க மீண்டும் இணையறத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சார் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் எனக்கு சொல்லுங்க. திருமண காரகன் குரு சுக்கிரன், திருமண ஸ்தானாதிபதி குரு. குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இதுதான் ஆதாரம். திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன சார் ஆதாரம்? அது எனக்கு சொல்லுங்கள் சார். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அப்படின்னா நம்ம ராசிக்கு அல்லது நம்ம லக்னத்துக்கு 12 கிரகம் ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க. ஐன சுகஸ்தானாதிபதி அப்படின்னா கன்னிராசிகாரங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் உங்களுடைய ராசியாதிபதி புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருந்து அந்த இடத்துல சுக்கிரனுடன் சனி பகவானுடன் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் தருணம். இதனால் திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரபாகியம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்லிட முடியாது, அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. புத்திரஸ்தானம் அப்படின்னா 5வது கட்டம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ராசிக்கோ அல்லது நம்மளுடைய லக்னத்துக்கோ 5வது கட்டம் தான் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவான் புத்திரஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகம் திருமணஸ்தானத்துக்கு போயிட்டு, புத்திரஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்துக்கு போயிட்டு, குரு பகவான் தான் புத்திர காரகன். குரு பகவான் எல்லாருக்குமே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி புத்திர காரகன்னா குரு பகவான். புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் புத்திர காரகனுடைய நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் நேற்று 29ஆம் தேதி மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மாறினார். அப்போது புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய 5 கிரகம் 7வது பாவகம் புத்திர காரகனுடைய வீட்டில் இருந்து புத்திர காரகனுடைய நட்சத்திரம் வாங்கி புத்திர காரகனுடைய அவரோட சேர்ந்து தான் உங்களை பார்க்குறார். குருவுடைய பார்வை ஏற்கனவே உங்கள் மேலே படுது, அப்போ சனி பகவானுடைய பார்வையும் படுது. அப்போது புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன் 2 பேருடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. இதனால் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும்.
வாங்கணும்னு சொல்கிறீங்க, வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? 4 கிரகம் குரு, வாகனத்துக்கு அதிபதி சனி, இந்த 2 பேருடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது. இதை விட ஆதாரம் சொல்லணுமா? என்னை பொறுத்த வரைக்குங்க, கர்மத்திலேயே மிகப்பெரிய கர்மா ஒருத்தர் ஏமாத்துறது. உங்களை ஏமாற்றணுன்ற அவசியம் சத்தியமாக இல்லை. உங்களுடைய கர்மா எனக்கு வேண்டாம். இந்த விஷயம் ஜோதிட ரீதியாக இந்த தருணத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நடக்கும், நடந்தே தீரும். இது கோட்சார பலன்தான். ஆனாலும் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க, இந்த இடத்துல இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். முயற்சி செய்யுங்க. நேர காலங்கள் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அந்த நேரத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு செயல் சௌகரியமாக இருக்கும். ஆடி பட்டமும் சரி, தை பட்டமும் சரி, விவசாய நண்பர்களுக்கு விதையை தூவி விட்டால் கூட, விதையை விதைக்க வேண்டாம், இருக்கிற விதையை வீசாட்டிட்டு வந்தால் கூட எண்ணி 4 நாள் 5 நாளில் மண்ணில் போட்ட விதை முளைச்சி விடும். 4 மாதம் 5 மாதத்தில் விளைச்சலுக்கு தயாராக இருக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்கிறது. அந்த நேரத்தில் நம்ம செயல்படுத்தினால் மட்டும்தான் நம்ம செயலுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். நேர காலங்கள் மட்டும் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும் சொன்னோன்னா அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதை விட்டுவிட்டு எனக்கு நடக்கலை ஆகலை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. அது பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. மீதி 90% இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.